सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. सद्गुरु भरद्वाज महाराज की जय. குருதேவ தத்தா. சாய்நாதரின் அனுகிரகத்தோடும் மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் சத்சங்கம் என்ற இந்த முறையில் நாம் எல்லோரும் இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கோம். இன்னைக்கு 18வது அத்தியாயத்துல அமரலியின் வாயுப்படி அப்படின்ற அத்தியாயத்திலிருந்து நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல கடிகாரத்தின் முள் அசைகிறது அப்படின்ற தலைப்புல வருது. 1958 ஆண்டுல இருந்து 50 ஆண்டுகளுக்கு பக்தர்கள் ஸ்ரீடிக்கு உள்ளேயும் வெளியேயும் நிரம்பி வழிஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1908 ஆண்டுக்கு வெகு காலத்துக்கு முன்பே ஸ்ரீடியின் பேரே வெளியே தெரியாம இருந்தது இல்லைங்களா? அந்த அமைதியான காலத்திலேயே பாபா இந்த கிராமத்துல பெரிய கட்டிடங்கள் எழும்பும், பெரிய புள்ளிகள் வருவாங்க, வெடிகள் வெடிக்கப்படும், தேர்கள், குதிரைகள், யானைகள் எல்லாம் வரும், பெரிய ஊர்வலங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ மக்கள் அவருடைய கற்பனையை கண்டு அவங்க எல்லாம் சிரிச்சாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் 1914 ஆண்டுல இதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிச்சப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுதான் பாபா சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய புகழ் எப்படின்னா, ஒரு சூரியனுடைய அந்த பிரகாசம் எப்படி ஒரு காலையில இருந்து அப்படியே பிரகாசமா ஒளி அதிகமாயிட்டே இருக்குமோ, அது போல பாபாவுடைய பெருமையும் புகழும் முறையா வளர்ந்துகிட்டே இருந்துதான். இதையேதான் ஸ்ரீ மாதவநாத் அப்படின்றவரு பாபாவை பார்த்த உடனே சொன்னார் இல்லையா, இந்த அதாவது பாபா மகான் அப்படின்னு ஒத்துக்காத முன்னாடியே அவர் மகான்கள்ல இவர் ஒரு கோஹினூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த காலம் தாயோட இருந்த அந்த காலம் எப்படி இருந்ததுன்னா, முடிவற்ற அந்த வசந்த காலம் போல இருந்தது. அன்னைக்கு இருந்த மக்கள் அந்த வசந்த காலம் எப்படி இருக்கும், நிறைய பூக்கள் பூந்து இயற்கை அழகு அப்படியே ஜொலிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை உற்சாகமாகவும் நல்லதாகவும் இருந்ததாம். அதுக்கப்புறம் 1914 திருமதி பாபு சாஹேப் ஜோக் கிட்ட பாபா சொல்லியிருக்காராம், அந்த வீணா கிடந்த அந்த கிராமத்தின் ஒரு பகுதி நிலத்தை காட்டிட்டு, இது என்னுடைய இடம், அங்கே பெரிய கட்டிடம் ஒன்று எழும்பும், அதுல நான் வசிப்பேன், பெரும் புலிகள் எல்லாம் என்னை கவனிச்சு கொள்வாங்கன்னு எத்தனையோ பேர் என்னை கவனிச்சுப்பாங்க அப்படின்னு பாபா சொல்லி இருக்காரு. பாபா எப்பயுமே எல்லாருக்கும் புரியாத மாதிரி தானே பேசுவார். அவர் சொல்றது யாருக்குமே புரியாது இல்லையா? அது மாதிரிதான் திருமதி ஜோக் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு இந்த அறிவுக்கு அவர் சொல்றது நம்ம அறிவுக்கு எட்டாதபடி பாபா ஏதோ சொல்றாரு, அது நடக்கும் பொழுதுதான் நமக்கு அது தெரியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சில 2 ஆண்டுகள் கழிஞ்சோன்னா அவங்களும் அதை மறந்தே போயிடுறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் நகர்ந்துகிட்டே இருக்கு. அப்புறம் 1916 ஆண்டும் வருது. அன்னைக்கு முக்கியமான இந்துக்கள் பண்டிகையில ஒன்றான விஜயதசமி அன்னைக்கு பக்தர்கள் ஷிர்டியில திரளா கூடினாங்க. அந்த கிராமம் ஒரு பெரிய சந்தையை போல காட்சி அளித்தான். ஏன்னா அன்னைக்கு சிமோலாங்கன் அப்படின்ற ஒரு அதாவது அது ஒரு சடங்கு, அந்த கிராமத்துல ஒரு சடங்காக செய்யப்படும். ஜனங்கள் எல்லாருமே ஊர்வலமா போய் அந்த சடங்குக்காக ஊர்வலமா போயிட்டு இருந்தாங்களாம். அவங்க நிறைய வாசனை திரவியங்கள் போன்ற பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இசை கருவிகளை இசைச்சுக்கிட்டே ஊர்வலமா போனாங்களாம். அவங்க கிராமத்து எல்லை கோட்டை கடந்து விட்டுட்டு திரும்புவாங்க. அது அந்த கிராமத்தோட ஒரு பழங்கால மரபா இருந்தது. அதாவது பழங்காலத்துல அரசர்கள் பிற அரசர்களை வெல்லுவதற்காக யுத்தத்தின் பொருட்டு அந்த ராஜ்யத்தின் எல்லையை கடந்து செல்லும் ஒரு
வழக்கத்தின் ஞாபகமாக அவங்க வந்து அந்த சடங்கை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க செய்யும் பொழுது மறுபடியும் அந்த எல்லை வரைக்கும் போவாங்க இல்லையா, காலையில இருந்து எல்லாரும் போயிட்டு சாயந்தரமா தான் அங்கிருந்து திரும்பி வருவாங்களாம். அதே மாதிரி சாயந்தரம் அந்த சிமோலாங்கன் அப்படின்ற இது முடிஞ்சிட்டு திரும்பி அந்த மக்கள் எல்லாம் உல்லாசமா ரிட்டர்ன் ஆயிட்டே இருக்காங்க. அப்போ சாய்பாபா என்ன பண்றாருன்னா, திடீர்னு அவருக்கு கடும் கோபம் வந்துடுதான். கோபம் வந்து அவரது தன்னுடைய தலையில இருந்த அந்த அணிந்து கொண்டிருந்த அந்த துணியையும் கப்பனியையும் கோவணத்தையும் எல்லார் முன்னிலையும் கயற்றி அவற்றை அந்த நெருப்பு துணியில போட்டுறாராம். போட்டுட்டு அவருடைய கண்களை பார்த்தா எப்படி இருந்ததுன்னா ஒரு நெருப்பு தணல் போல ஜொலிச்சுதான். அவரது உடல் முழுவதும் ஒரு அசாதாரண சோபையோட ஒளிச்சுதான். அவர் முற்றிலும் ஆடையற்றவரா அந்த மசூதி நடுவுல நின்றுட்டு பயமுறுத்திட்டு இருந்தாரா ஜனங்களிடம். பையங்களே, என்னை பாருங்க, பார்த்து நான் முஸ்லீமா அல்லது இந்துவா அப்படின்னு இறுதியா ஒரு முடிவு சொல்லுங்க. அதாவது முஸ்லிம்களின் வழக்கப்படி இல்ல அவங்க வந்து சுனித் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, அததான் அவர் அந்த மாதிரி சொன்னார். நானு சுனித் செய்து கொண்டு இருக்கிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கத்திட்டே இருந்தாராம். அவரு அந்த அந்த உணர்ச்சி வசப்பட்ட அந்த கோபத்தோட கத்துறதை பார்த்து எல்லா ஜனங்களும் அப்படியே ஸ்தம்பித்து அங்கேயே நின்றுட்டாங்களாம். அவரை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு அங்க யாருக்குமே துணிவில்லாம போயிடுச்சான். அப்போ தொழுநோயாளியான அந்த தொழுநோயாளியான பாக்கோஜி இருக்காரு இல்லைங்களா, அவரு துணிந்து அவர்கிட்ட போய் அவரது இடுப்புல ஒரு கோவணத்தை கட்டி விட்டுட்டு பாபா அவரை கட்டும் போது கூட பாபா அவரை வந்து ஒன்றும் செய்யலையாம். இன்னும் கோபமாகவே கத்திக்கிட்டே இருந்தாராம், தவிச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்புறமா பாகோஜி வந்து மெல்லமா அவரை சமாதானம் படுத்திட்டு, பாபா இதெல்லாம் என்ன பாபா, இன்னைக்கு சிமோலாங்கன் இல்லைங்களா, அந்த அந்த புனிதமான தினம் இல்லைங்களா, நீங்க ஏன் பாபா இப்படி கோபம் கொண்டு மக்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டாராம். கோபம் கொஞ்சம் கூட குறையாம பாபா பூமிய தமது கோலால அடிச்சுக்கிட்டே இருந்தாராம். சரி, இன்னைக்குதான் எனது சிமோலாங்கன் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறமா இரவு 11 மணி வரைக்கும் பாபா நிதானம் அடையலையாம். அந்த வழக்கமா சாவடி ஊர்வலம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்பட தொடங்கினாங்களாம். மேலும் 1 மணி நேரத்துக்கு பின்ன பாபாவோட கோபம் தணிஞ்சு அவர் ஆடைகள் எல்லாம் அவருடைய கப்பனியை அணிஞ்சிட்டு அவர் எதுவுமே தெரியாம எதுவுமே நடக்காதது போல அவருடைய இருக்கைக்கு நேரா போய் உட்காந்துட்டாராம். அன்னைக்கு சாவடி உற்சவமும் நடந்துதான். அமைதியா அதுலயும் கலந்து கொண்டு இந்த நாள் என்னுடைய சிமோலாங்கன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லையை கடக்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னார் இல்லைங்களா, அதனுடைய பொருள் வந்து யாருக்குமே அங்க விளங்கலையா. சரிங்களா, அவர் சொல்ற ஒவ்வொரு மறைப்பொருளுக்கும் நமக்கு யாருக்கும் விளக்கம் தெரியாது இல்லைங்களா, ஏன்னா அது நடக்கும்போதுதான் நமக்கு தெரியும். அந்த மாதிரிதான் பாபா மறைமுகமா தான் எது சொன்னாலும் மறைமுகமா தான் சொல்லுவார் இல்லைங்களா. அதுக்கப்புறமா வந்து முடிக்கப்படாத கோவில் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சாய்பாபாவின் வழிகள் அறிய முடியாதவை இல்லைங்களா. அவர் என்ன சொன்னாரு அப்படின்றது நமக்கு தெரியாது, அது நடக்கும் பொழுதுதான் தெரியும். அவர் எதையாவது செய்ய நினைத்தால் அதை வெளியே பகிரங்கமாக கூறவோ எவரையாவது அதை முடித்து தரும்படி கேட்கவோ மாட்டார். ஏனெனில் அல்லாவே அவரது தலைவர். எனவே பாபா ஒன்றை செய்ய நினைத்தால் அவரது அந்த ஆழ்ந்த எண்ணமே நடக்கும் நிகழ்ச்சிகளை இயக்கும். அவர் உன்முகமானவராயினும் எங்கும் நிறைந்தவராயினும் எல்லாம் அறிந்தவராயினும் அதன் விளைவாக எல்லாம் வல்லவராகவும் இருந்ததால் அவரது திட்டத்தை செயல்படுத்துவதற்குரிய மக்கள் தங்களாகவே தமது லௌகீக ஆன்மீக நன்மைகளுக்காக அவரை நாடுவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். எதுக்குன்னா, ஏன்னா பாபா வந்து யாரையுமே எதையுமே கேட்க மாட்டார் இல்லைங்களா. ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்கும்.
ஏன் அப்படின்னா இயற்கையே அவருக்கு சாதகமா இருந்தது. அத அது வந்து இயற்கையே அவருக்கு சாதகமா இருந்து அதை நடத்தி வைப்போம். இதுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தா பாக்கல் பாட்டி குரு அவர்கள் அந்த வாழ்ந்த அந்த காலத்துல பிரிட்டிஷோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது இல்லைங்களா? அப்போ அந்த பிரிட்டிஷோட ஆட்சியிலேயே அந்த சின்ன சின்ன போர்கள் நடக்கும். அதாவது அதாவது உலக போர் அப்படின்னு இல்ல, ஒரு போர் வந்தது. அந்த போர் நடக்கும் காலத்துல வந்து அவர் ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த குடிசையில வந்து ஒரு நபருக்கு தேவையான அந்த அரிசி, பருப்பு, சாதம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த உணவு பொருட்கள் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் அது இருக்கும். அப்படி ஒருத்தருக்கு மட்டும் தேவையான உணவுப் பொருள் தான் அங்க இருந்தது. ஆனாலும் அவர் வந்து 1000 பேருக்கு சாப்பாடு போட்டாராம். எப்படி போட்டார் அப்படின்னு பார்த்தா அதுதான் இயற்கையின் சக்தி அப்படின்றாங்க. அதாவது காயத்ரி சித்தி அப்படின்னும் சுவாமி சொல்லி இருக்காரு. காயத்ரி சித்தி அப்படி என்றா என்ன? அவங்களுடைய மனம் நினைச்ச உடனேயே ரெடி பண்ணி கொடுத்துடுமா. ஏன்னா அவங்க எப்பொழுதும் தனக்காக எதுவுமே கேட்க மாட்டாங்க. எல்லாமே பொதுநலமா தான் இருக்கும் இல்லைங்களா? சுயநலம் என்பது அவர்களுக்கு அறவே இல்ல. அதனால அவங்க எங்க நம்ம என்ன நினைச்சாங்கன்னா போதும், அது வந்து அவங்களுக்கு நடந்துடுமா. அவங்க எந்த லீலை பண்ணினாலும், லீலை பண்ணணும் அப்படி நினைச்சாலும் அது மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் இல்லைங்களா? மக்களுக்காகவே தான் அவங்க இருந்தாங்க. மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது. ஆகையால இயற்கை வந்து அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அவற்றை அவங்க கேட்காமலேயே செய்து தரும். இப்போ கங்கா யமுனா நதிகள் இருக்கு இல்லைங்களா? இப்போ கங்கா அப்படின்னு சொன்னா நம்ம எங்க போவோம்? ஹிமாலயத்துல இருந்து வருது இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா அந்த கிளை எங்க வந்து கலக்குதோ அந்த கிளை ஒவ்வொரு நதியை தாண்டி வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? அங்க போயிட்டு அதாவது கங்கை எங்கெல்லாம் பாயுதோ அந்த எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க போய் நதி ஸ்நானம் செய்யறோம் இல்லைங்களா? ஆனால் பவித்திரமான கங்கா வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாசு கண்ணு. இப்போ பவித்திரமான கங்கா பாபா சொன்னார் இல்லையா தாசு கண்ணுக்கு, பக்தி ஸ்ரத்தை இருந்தா கங்கா யமுனா இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாதங்களை காட்டினார் இல்லையா? அந்த பாதத்துல இருந்து கங்கா அப்படியே கங்கா யமுனையும் வந்தது இல்லைங்களா? அதுதான் மகான்களுடைய பாதம் மிகவும் பவித்திரமானது. அந்த பவித்திர தன்மை நாமளும், அதாவது அந்த பவித்திர தன்மையை நாமளும் தொடணும் அப்படின்ற எண்ணத்துல வந்து அவர் கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தையில, அந்த கூப்பிட்ட மாத்திரத்திலேயே வந்து பாபா பாதங்கள்ல வந்துச்சு கங்கா நதி இல்லைங்களா? அதாவது இயற்கை சத்குரு இல்லைங்களா? சத்குருக்கு சாதகமாக தான் இருக்கும். அவங்க வந்து நடக்க போற விஷயங்களுக்கு இது செய்யணும், அதாவது இந்த விஷயங்களை இவங்க செய்யணும், அது அவங்க செய்யணும் அப்படின்னு யாரையுமே கேட்கணும் என்ற அவசியம் சத்குருவுக்கு கிடையாது இல்லைங்களா? பாபா வந்து சொல்ற மாதிரி அவங்க வந்து குரு இல்ல, கடவுள் இல்ல, அவங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் செஞ்சு தரும். அதே போல நாமும் சத்குருவிடம் அனன்ய பக்தி கொண்டிருக்கும் பொழுது இது தேவை அது தேவை அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு எப்போ எது தேவை அப்படின்னு. அது நம்ம ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். இல்ல அது மட்டும்தான் ஞாபகம் வைத்திருந்தா போதுமா?
இல்லைங்களா? கடவுள் சொன்னது ஏதாவது செய்ய வேண்டுமா அப்படின்னா என்ன சொல்றாங்க? கடவுள் நம்ம எல்லோருக்கும் சொல்லியிருக்காரு. கடவுள் சொல்றத நாம செய்யணும், அவர் சொல்றது மட்டும்தான் செய்யணுமா அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. நான் சரி கடவுள் சொன்னதையே நாம செய்யணும் அப்படின்னா அவர் சொன்ன அதாவது அவர் சொன்னது ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொன்னா நாம எல்லோருக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்பிக்கையோட ஆனந்தமா விசுவாசமா வாழணும்னா ஒரு 4 வார்த்தைகள் நாம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வார்த்தைகள், 4 வார்த்தைகள் தான் கடவுள் சொன்னது. அதை நாம பிடிச்சுக்கிட்டா போதும். முதல்ல ஒண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிதமாக சாப்பிடு. அதாவது மிதமாக சாப்பிடுனா கொஞ்சமா சாப்பிடு அப்படின்ற அர்த்தம் இல்லைங்க. நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம உடம்புக்கு போதுமானதை நாம சாப்பிட்டாவே போதும். இரண்டாவது போதுமான அளவு தூங்கினா போதும். அதாவது 6 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம். 8 மணி நேரம் டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஆனா 6 மணி நேரம் நல்ல டீப் ஸ்லீப் போனாவே நம்ம உடம்பு ஆரோக்கியமா தான் இருக்கும். 6 மணி நேரம் தூங்கினா போதும். மூணாவது தேவையற்ற இடத்துல பேசாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நாம தலையை நுழைக்காம நாம சும்மா இருந்தாலே போதும். நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு வராது. அப்படி அந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம மூக்க நுழைச்சோம் அப்படின்னா நமக்கும் டென்ஷன் ஆகும், மற்றவங்களுக்கும் டென்ஷன் ஆகும், நம்ம உடம்பும் போகும். இதுக்காக தான் சொல்றாங்களே தவிர வேற எதுக்கும் இல்லை. சரிங்களா? 4வது பாராயணம் செய்யும் பொழுது கடவுள் நம் பக்கத்திலேயே இருக்காரு அப்படின்ற எண்ணத்தோட நாம பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 விஷயங்களை நாம சத்தையா செஞ்சாவே போதும். இந்த விஷயங்கள் தான் இதே விஷயங்கள் தான் கீதையிலையும் சொல்லி இருக்காங்க. அதே விஷயத்தை தான் பாபாவும் சொல்லி இருக்காரு, தாஜுதீன் பாபாவும் சொல்லியிருக்காங்க. எந்த மகான் சொன்னாலும் சரி இதுதாங்க சொன்னாங்க, இதே தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த மாடுலேஷன் வேணா சேஞ்சஸ் இருக்கலாம், ஆனா அதனுடைய உட்பொருள் இதுதான். அப்துல் பாபாவுக்கு என்ன சொன்னாரு பாபா? நிறைய ருச்சிகளை தேடி போகாத அப்படின்னு சொன்னாரு. 1 2 போதும் அப்படின்னு தீக்ஷத்துக்கு சொன்னாரு. உனக்கு அதே மாதிரி என்ன சொன்னாரு? குரான் படிக்கும்போது தூங்காதே அப்படின்னு காப்பரட்டிக்கும் சொன்னாரு. அதிக தூக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிக சாப்பிட்றதும் வேணாம்னு சொல்லியிருக்காரு. நல்லது அதாவது அதிகமா சாப்பிட்றது நல்லது இல்ல. நமக்கே தெரியும் அதிகமா சாப்பிட்டா என்ன நிறைய அவஸ்தைப்பட்டு இருக்கோம் இல்லையா? அதே போலதான் தேவையற்ற அதிகமான பேச்சும் நமக்கு நல்லது கிடையாது. அதாவது ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கன்னா, ஒரு தடவை ஒருத்தர் ஒரு மகான் கிட்ட போயிருக்காங்க. அவர் போய், சுவாமி நான் ஒரே நாள்ல நான் குரானை படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த மகான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படியா, வெரி குட், ரொம்ப சூப்பர், வெரி குட், நீங்க ஒரே நாள்லயே முடிச்சிட்டீங்களா? ஓகே, நல்லது. ஆனா இப்போ ஒரே நாள்லயே நீங்க குரானை படிச்சுட்டீங்க, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாட்டி நீங்க படிக்கும்போது நான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு படிங்க அப்படின்னு சொல்றார். சரின்னு சொல்லிட்டு அவரும் போறார். அவர் சொன்னார் இல்லைங்களா, நான் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற பாவத்தோட நீங்க படிங்கன்னு சொல்லும் பொழுது சரின்னு சொல்லிட்டு போனவர் பக்கத்து நாள் வரலையாம். 1 வாரம் கழிச்சு வந்தாராம். அவர் கேட்டாராம், படிக்கும்போது 1 வாரம் ஆனதும் என்ன அவருக்கு
அப்படின்னு சொன்னோடனே, இல்ல சுவாமி, நீங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி சொன்னீங்க, அதனால நான் படிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நிதானமா அதை வாசிச்சுக்கிட்டே இருந்தேன் சாமி. அதனால எனக்கு 1 வாரம் ஆச்சு அப்படின்னு சொன்னாராம். சரி, நீ இந்த வாட்டி படிக்கும் பொழுது நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ படி அப்படின்னு சொன்னாராம். சரி சாமின்னு சொல்லிட்டு அவர் உக்காந்துக்கிட்டு குரானை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரே, நாம சரியா படிக்கிறோமா இல்ல நான் ஏதாவது ஒரு வரியை விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் கவனமா ஒவ்வொரு வார்த்தையா படிச்சாராம். அப்படி படிக்கும்போது அவருக்கு 1 மாத காலம் ஆச்சாம். 1 மாதம் காலம் ஆன உடனேயே அவர் சொன்னாராம், சுவாமி, நீங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சு நான் படிச்சேன். நான் படிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வார்த்தை புரிஞ்சுதா இல்ல நான் படிக்கிறது கரெக்டா இல்லைன்னா ஏதாவது ஒரு பேஜை விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவனத்தோடயே நான் மெதுவா புரியுற மாதிரி நான் படிச்சேன். எனக்கு 1 மாத காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் சரி, இப்போ நான் உனக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்ற நினைப்போட நீ இந்த வாட்டி குரான படி அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இதுவா இருக்குமோ, ஏன்னா எனக்குள்ளேயே அவர் இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ரொம்ப ஜாக்கிரதையா படிச்சார். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சு புரிஞ்சு இப்படி படிக்கும்போது 1 வருட காலம் ஆயிடுச்சான். ஆனாலும் அவரால் முடிக்க முடியலையா. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி சுவாமி, நீங்க என்னுள்ளேயே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதால நான் பார்த்து பார்த்து படிச்சதால அவற்றால என்னால 1 வருடம் ஆனாலும் என்னால முடிக்க முடியல அப்படின்னு சொன்னாராம். கடவுள் அதாவது அதாவது நமக்குள்ளேயே இருக்காரு அப்படின்னும் பொழுது அந்த பயபக்தியோட நாம ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி சரியா படிக்கிறோமோ அதே மாதிரி நாம பாராயணம் பண்ணும் பொழுதும் அதே நினைப்போட நாம பாராயணம் பண்ணணும். அதாவது அது சாயின் திருவிளையாடலா இருந்தாலும் சரி, வேற ஏது திருநூலா இருந்தாலும் சரி, அவ்வளவு ஜாகிரதையா நாம பாராயணம் செய்யணும் அப்படின்னு தான் இங்க மாஸ்டர் அவர்களும் நமக்கு சொல்றாங்க. பாபாவும் அதே தான் சொல்லி இருக்காங்க. ஸோ நம்முள் என்னைக்கும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்ற அந்த புரிதலோட நாம பாராயணம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாபு சாஹேப் பூண்டி நாக்பூர்ல ஒரு புகழ்பெற்ற கோட்டீஸ்வரர். அவரு ஷிரடியில நமக்கு சொந்தமா ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. ஒரு நாள் அவர் தீட்சதரோட பாடாவில அவர் தூங்கிட்டு இருக்கிறச்ச அவருக்கு ஒரு கனவு வந்தது. அதாவது அவரை சொந்தமா ஒரு பாபா அவர் கனவுல சொந்தமா ஒரு கட்டடம் கட்டணும், அதை நட ஒரு கோவிலையும் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கனவு வந்தது. ஷியாமாவுக்கும் அங்கேயே அதாவது ஷியாமாவும் அங்கேயே தூங்கிட்டு இருந்தாரு. அவருக்கும் கனவு வந்தது. அப்போ பூண்டி கன்விச்சு, அதாவது எழுந்து பார்க்கும்போது இந்த கனவு தெளிஞ்சு அவர் பார்க்கும்போது ஷியாமா அழுதுகிட்டே இருந்தாங்க. ஏன் அழுதுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பாபா சாரி தீக்ஷா ஷியாமா சொல்றாராம், இந்த மாதிரி எனக்கு பாபா எனக்கு இந்த மாதிரி கனவுல வந்தாரு அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அந்த பூட்டியோடைய அந்த கனவும் ஷியாமாவுக்கு வந்த அந்த கனவும் ரெண்டும் ஒத்தி இருந்தது. அது அவர் பாபா அந்த கட்ட ஆலயத்தோட கூடிய அந்த அவை கட்டு அப்படின்னு எல்லோருக்கும் நான் ஆசையையும் எல்லாரோடைய ஆசையையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கனவுல கட்டளையிட்டாரு. அது நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என் கண்ணுல தண்ணியா வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இவங்க 2 பேருடைய கனவும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துமையா இருந்ததால அவங்க 2 பேரும் கலந்து, அதாவது பாபு சாஹேப்
அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் அந்த கட்டிடத்துக்கான ஒரு வரைபடமும் வரைஞ்சி அது பாபா கிட்ட எடுத்துட்டு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கினாங்களாம். ஆசீர்வாதம் வாங்கி அவரும் அந்த கட்டிட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே பாபாவும் வந்து அங்க இது எல்லாமே வந்து பாபு சாஹேப் ஜோக் கிட்ட அவங்க ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து கோவில பூர்த்தி அடைஞ்ச உடனே நானே இங்க வந்து வசிப்பேன் அப்படின்னு பாபா சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றப்போ வந்து அங்க சின்ன சின்ன ஒரு மாறுதலையும் பாபா நிறைய சொல்லியிருக்காரு. அதுல ஏதாவது மாற்றம் இருந்தா அதையும் சொல்லிட்டு அவர் வந்து அதை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தார். அடிக்கடிக்கு சொல்லுவாரா, நான் வந்து இங்க வந்து வசிக்க போறேன், நான் இந்த கட்டிடத்தை யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவாராம். நான் வந்து அதாவது இந்த கட்டிடம் பூர்த்தி அடைஞ்ச உடனே நானே வந்து இந்த கட்டிடத்தை உபயோகிப்பேன், நான் அங்கேயே வசிச்சு நடமாடி விளையாடி ஒருத்தருக்கு ஒருவர் அணைச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோட இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ ஷியாமா பாபாவினுடைய அனுமதி கிடைச்ச உடனே அந்த கணமே அந்த வேலையை தொடங்க ஏற்ற சுபதினமா நேரம். ஏன்னா அதுக்குள்ள முரளிதரனுடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட கேட்ட உடனே அவரும் ஆசீர்வாதம் கொடுத்தாராம். கொடுத்தோடனே அந்த வேலையும் அவரு ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். சோ பாபா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அவங்க வந்து தன்னுடைய அயரால கடமையா ஏற்று அந்த கட்டிடத்தை ஒவ்வொன்னா உரு செஞ்சு வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் அத வந்து அவருடைய சமாதி மந்திரமா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அவர் அவ்வளவு நேர்த்தியோட அத பார்த்து ஒவ்வொரு மாறுதலையும் செஞ்சுக்கிட்டே வந்தார். ஸோ அந்த கட்டிடமும் பூர்த்தி அடைஞ்சு ஒவ்வொரு இதுவா பூர்த்தி அடைஞ்சுக்கிட்டே வந்தது. இதோட இன்னைக்கு சத்சங்கத்தை முடிச்சு